வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். தஞ்சாவூர்ல தாவேகாவினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது. தளபதி அவர்களும் ஸ்பீச் கொடுத்திருக்கிறாரு. இந்த முறை தளபதி அவர்களுடைய ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே ஃபுல்ஃபில்லாவும் டெப்தாவும் இறங்கி பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முறை விஜய் அவர்களுடைய ஸ்பீச்ல முழுக்க விஜய் அவர்கள் விவசாயிகளை பத்தி தான் அதிகமாவே பேசியிருக்கிறாரு. அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சி காலத்துல விவசாயிகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு டிவிக்கு ஆட்சி அமைக்கும் பட்சத்துல என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்கப்படும், விவசாயிகளுக்கு டிவிக்கு வாக்குறுதிகள் என்ன அப்படின்றத பத்தி தான் விஜய் அவர்கள் முழுக்க தஞ்சாவூர்ல பேசியிருந்தாரு. தஞ்சாவூர்ல விஜய் அவர்கள் விவசாயிகளை பத்தி மட்டும் அதிகமா பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம். அங்க விஜய் அவர்கள் பேசும்போது விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் அதுக்கு தீர்வா டிவிகேவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத பத்தி தான் பேசணும். ஸோ அதே போலதான் விஜய் அவர்கள் விவசாயிகளை பத்தி தான் முழுக்க பேசியிருந்தாரு. இதை தாண்டி செகண்டரியா பார்த்தோம் அப்படின்னா எப்பவும் போல டிஎம்கே மேலையும் ஒரு சில விமர்சனங்களை வச்சிருந்தாரு. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் கருணாநிதி அவர்களை பத்தியும் மறைமுகமா ஒரு விமர்சனத்தையும் வச்சிருந்தாரு. அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம். முதல்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சியில விவசாயிகள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் என்னெல்லாம் பட்டியலிட்டு இருக்காரு அப்படின்றதையும் டிவிக்கே விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வை கொடுக்க போறதா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி தான் விளக்கமா முதல்ல பார்க்க போறோம். தஞ்சாவூர்ல விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு முதல் வாக்குறுதியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா உர தட்டுப்பாடு அப்படின்றது டிவிகே ஆட்சியில சுத்தமாவே இருக்காது, அந்த மாதிரி நாங்க பார்த்துப்போம் அப்படின்றது தான் முதல் வாக்குறுதியாவே கொடுத்திருக்கிறாரு. அதாவது உரங்களை பதுக்கி வச்சுக்கிட்டு கிடைக்காத சூழ்நிலையில உரங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலையும் சம்பவங்களும் அப்பப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு தான் விஜய் அவர்கள் இந்த வாக்குறுதியை முதல் வாக்குறுதியாவே சொல்லியிருக்காரு. அடுத்ததா இரண்டாவதா விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஏக்கருக்கும் குறைவா நிலங்கள் வைத்திருப்பாங்க இல்லையா விவசாயிகள், அப்படிப்பட்ட விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கியில வாங்கியிருக்கக்கூடிய கடனை டிவிகே ஆட்சியில முழுமையா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது தான் விஜய் அவர்களுடைய இரண்டாவது வாக்குறுதியாவே இருந்தது. அடுத்ததா மூன்றாவது வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே போல 5 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா விவசாயிகள். ஸோ அப்படிப்பட்ட விவசாயிகளும் வேளாண் கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கியிருப்பாங்க. அவங்களுடைய கடன் தொகை அப்படின்றது 50% தள்ளுபடி செய்யப்படும், அது குறித்து பரிசீலனை செய்யப்படும், ஆலோசிக்கப்படும் அப்படின்றது தான் மூன்றாவது வாக்குறுதியாவே அவர் வச்சிருந்தாரு. அந்த வாக்குறுதி தான் சோசியல் மீடியால இப்போ பேசும் பொருளாவே போயிட்டு இருக்குது. அந்த வாக்குறுதி சாத்தியப்படுமா, அதெல்லாம் சும்மா அவர் சொல்லிட்டு இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி பேசும் பொருளா மாறி இருக்குது. ஸோ அப்படி பேசும் பொருளா மாத்துற அளவுக்கு நாலாவது விஜய் அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 2 ஏக்கருக்கு குறைவா நிலங்கள் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க, அப்படி இல்லைன்னா விவசாய நிலங்களே இல்லாம அடுத்தவங்களுடைய விவசாய நிலத்துல போயிட்டு வேலை செய்யக்கூடிய கூலி விவசாயிகளும் இருப்பாங்க, விவசாய பின்னணியில இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரக்கூடிய விவசாயிகள் அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழேயோ யாரும் அரசு வேலையில இருக்கக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட கேட்டகரியில் அடங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மகன்கள் மற்றும் மகள்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போய் சேர்றாங்க. ஆனால் அவங்க கிட்ட போதுமான பண வசதி இல்லை, அதை படிக்கக்கூடிய பண வசதி இல்லை. இப்போ மருத்துவர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கான கல்வி தகுதி அதாவது அதுக்கான மதிப்பெண்கள் எல்லாமே பெற்றிருக்கிறாங்க. ஆனால் கல்வியை தொடர்றதுக்கு போதுமான பண வசதி இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் இருப்பாங்க இல்லையா. மருத்துவர் படிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் சரி, இன்ஜினியரிங் படிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் சரி, தொழிற்கல்வி சார்ந்த கல்வி முறைகளை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஸோ அவங்க எல்லாருடைய கல்லூரி செலவுகளையும் டிவிகே அரசு முழுமையா ஏற்கும் அப்படின்றது தான் நாலாவது வாக்குறுதியா விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு வாக்குறுதியை அவர் வச்சதுக்கு அப்புறம் தான் இது சாத்தியமே கிடையாது அப்படின்ற மாதிரியான பேசும் பொருள் எல்லாம் இப்போ சோசியல் மீடியால போயிட்டு இருக்குது. ஸோ இது சாத்தியம் ஆகுமா ஆகாதா அப்படின்றதுக்குமே ஒரு சின்ன விளக்கம் கொடுத்து பார்த்துடலாம். அடுத்ததா விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே டிவிகே விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்தவே படுத்தாது. மத்திய அரசுல இருந்து எவ்வளவு அழுத்தம் வந்தாலும்
டிவிகே விவசாயிகள் விரும்பாத திட்டத்தை எப்பவுமே அமல்படுத்தாது, அதை நிராகரிச்சு தான் விடும். எப்பவுமே டிவிகே விவசாயிகளுடைய பக்கம் தான் நிற்கும் அப்படின்றதையுமே வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சையில விவசாயிகளுடைய குமுறல் அப்படின்றது அதிகமா எதை பத்தி இருக்குன்னா, நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நடக்கக்கூடிய முறைகேடுகள் பத்தி தான். அப்படி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு தீர்வா விஜய் அவர்களுடைய இந்த வாக்குறுதிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. முதல் விஷயம் என்னன்னா, நெல் கொள்முதல் நிலையங்கள்ல வைக்கப்படக்கூடிய உங்களுடைய நெல் மூட்டைகள் பாதுகாப்பா பார்த்துக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தேவையான போதுமான நெல் கொள்முதல் நிலையங்கள் மேம்படுத்தப்படும். அதே போல நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல்லை கொள்முதல் பண்றதுக்கும் நெல் மூட்டையை ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் கமிஷன் ஒன்று வசூலிக்கப்படுது. அந்த விஷயம் டிவிகே ஆட்சியில சுத்தமாவே இருக்காது. மீறி கமிஷன் வாங்குறவங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றதையுமே விஜய் அவர்கள் வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. அதே போல அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் ரேஷன் கடை சார்ந்த வாக்குறுதிகள் தான் வந்துட்டு அடுத்ததா கொடுத்திருக்கிறாரு. ரேஷன் கடை சார்ந்த வாக்குறுதிகள்ல முதல்ல அவர் சொன்னது என்னன்னா, ரேஷன் கடைகள் சார்ந்த வாக்குறுதிகள்ல முதல்ல அவர் சொன்னது என்னன்னா, 500 அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை அப்படின்ற விதத்துல ரேஷன் கடைகள் அமைக்கப்படும் அப்படின்றது தான் முதல் வாக்குறுதியா அவரு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1000 1500 அட்டைதாரர்களுக்கு ஒரு ரேஷன் கடை அப்படின்ற விதத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீண்ட நேரம் மக்கள் காத்திருந்து நீண்ட வரிசையில வெயில்ல காத்திருந்து ரேஷன் பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல ஏற்பட்டு போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை குறைக்கிறதுக்காக 500 அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை அப்படின்ற விதத்துல ரேஷன் கடைகள் அமைக்கப்படும் அப்படின்னு விஜய் அவர்கள் முதல் வாக்குறுதியாவே சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இப்படி 500 அட்டைதாரர்களுக்கு ஒரு ரேஷன் கடை அப்படின்னு அமைக்கக்கூடிய பட்சத்துல பெண்கள் நீண்ட நேரம் காத்திருந்து பொருட்களை வாங்காம ஒரு 10 நிமிஷத்துல பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வரைக்குமே கிராமங்கள்ல ஒரு சில ரேஷன் கடைகள்ல விற்பனையாளர் எடையாளர்னு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஆள் தான் இருப்பாங்க. அவங்க தான் என்னென்ன அப்படின்றத வரவு வைப்பாங்க, நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தான் போயிட்டு எடையுமே வந்து போட்டு கொடுக்கணும். ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலை தான் கிராமப்புறங்கள்ல ஒரு சில கடைகள்ல இப்பவுமே வந்துட்டு நிலவிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னமுமே மக்கள் வந்துட்டு அதிக நேரம் ரேஷன் கடையில காத்திருந்து பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். ஸோ இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கிராமப்புறங்கள்லையும் ஒரு ரேஷன் கடையிலுமே விற்பனையாளர் ஒருவர் எடையாளர் ஒருவர் அப்படின்னு கண்டிப்பா வந்துட்டு நியமிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு கூடுதலான சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண் விற்பனையாளர் இருந்தாங்க அப்படின்னா எடையாளரும் ஆணாதான் நியமிக்கப்படுவாங்க. அதே போல பெண் விற்பனையாளர் இருந்தாங்க அப்படின்னா எடையாளரும் பெண்ணாதான் வந்துட்டு நியமிக்கப்படுவாங்க. அது ஒரு சோஷியல் கம்ஃபர்ட் வந்துட்டு கொடுக்கும், அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி, அது ஒரு சோஷியல் கம்ஃபர்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இதையுமே வாக்குறுதியா விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்களை பார்க்கும்போது நம்மள சில பேருக்கு இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே, இதுக்கெல்லாமா வாக்குறுதி அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனா அந்தந்த இடத்துல இருந்து அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வாக்குறுதிகள் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது புரிய வரும். அதே போல அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ரேஷன் கடைகள்ல ரொம்ப நாளா மக்கள் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு புகார் என்ன அப்படின்னு பார்த்தா, சர்க்கரை கோதுமை இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல தரம் வந்துட்டு இல்லை, அது போல எடையுமே வந்துட்டு கம்மியா இருக்கு அப்படின்ற புகார் அங்கங்க எழுந்துட்டு இருக்கக்கூடியதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு தீர்வா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரிசியை தவிர மற்ற பொருட்கள் எல்லாமே எவ்வளோ கிலோவோ அவ்வளோ கிலோவுக்கு பாக்கெட் செய்து அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரியும் இந்த வாக்குறுதியுமே விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இப்படி பாக்கெட் பண்ணி குடோன்லயே பாக்கெட் பண்ணி பொருட்கள் அனுப்பப்படக்கூடிய சூழ்நிலையில மூட்டையில இருந்து பொருட்கள் திருடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வெளியில எடுத்து அன்அஃபிஷியலா விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் குறைந்து ஊழல் வந்துட்டு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். இந்த ஒரு வாக்குறுதியுமே வந்துட்டு விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. அடுத்ததா மீனவர்களை பத்தி தான் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. மீனவர்களுடைய பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்யணும். அதாவது மீனவர்களுடைய பாதுகாப்பு குறித்து மத்திய அரசுக்கு எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா இறங்கி அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டிவிகே அரசு கொடுக்கும். மீனவர்கள் மேல கையை வைக்கிறதுக்கே மற்றவங்க பயப்படுற அளவுக்கு ஒரு பாதுகாப்பை டிவிகே அரசு கொடுக்கும், நம்பிக்கையா இருங்க அப்படின்ற ஒரு வாக்குறுதியுமே விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. அடுத்ததா கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளும் இளைஞர்களுக்கு ஏற்படுத்தப்படும். அதே போல தனியார் நிறுவனங்கள் சார்ந்த வேலை வாய்ப்புகளும் உறுதித்தன்மையும் கூட இளைஞர்களுக்காக ஏற்படுத்தப்படும். அதே போல இப்ப பார்த்தோம் அப்படின்னா, வெளிநாடுகள்ல இருந்து முதலீடு வருது, அவங்க வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்க போறாங்க, இளைஞர்களுக்கு இத்தனை வேலை வாய்ப்பு
வாய்ப்புகள் வருது அப்படின்றத தகவலா மட்டும் சொல்லாம வெள்ளை அறிக்கையை வந்துட்டு மக்கள் முன்னாடி சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெள்ளை அறிக்கை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இவ்வளவு முதலீடு வந்திருக்கு, இவ்வளவு வேலை வாய்ப்புகள் வரப்போகுது, இவ்வளோ சம்பளம் கொடுக்க போறாங்க, இத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றத மக்கள் முன்னாடி சப்மிட் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு வெள்ளை அறிக்கை அப்படின்றது. ஸோ அப்படி வெள்ளை அறிக்கைகள் மக்கள் முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்றதையுமே விஜய் அவர்கள் வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. இப்படி இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கடைசியா விஜய் அவர்கள் இதை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதாவது டிவிகே ஆட்சி அமைக்கும் பட்சத்துல டிவிகே ஆட்சியில கல்வி, மருத்துவம், ரேஷன், பேருந்துன்னு மக்களினுடைய இந்த அடிப்படையான விஷயங்கள் தான் டிவிகே ஆட்சியில முக்கியத்துவமா இருக்கும். இது எல்லாத்துக்கும் தான் வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத விஜய் அவர்கள் ரொம்பவே தெளிவாவே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை தாண்டி செகண்டரியாக தான் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே மேலே ஒரு சில விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு. அதில் முக்கியமான ஒரு விமர்சனம் என்ன அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்துட்டு இழுத்து மறைமுகமாக ஒரு விமர்சனத்தை விஜய் அவர்கள் டிஎம்கே மேலே வச்சிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, திமுக வந்துட்டு திரும்பவும் நாங்கள் தான் வந்துட்டு ஆட்சி அமைக்க போகிறோம், எங்களுடைய ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக 2வது முறையாக ஆட்சி அமைச்சதா சரித்திரமே கிடையாது, ஆனாலப்பட்ட அவங்களுடைய அப்பாவாலேயே அது முடியலை அப்படின்ற மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களை குறிப்பிட்டு மறைமுகமா விஜய் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திமுக, அதாவது கலைஞர் அவர்களுடைய தலைமையில திமுக வந்து 2வது முறையா தொடர்ந்து 2வது முறையா ஆட்சி அப்படின்றது அமைச்சது கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் தொடர்ந்து 2வது முறையா ஆட்சி அப்படின்றத அமைச்சிருக்காங்க. ஸோ அதை குறிப்பிட்டு தான் விஜய் அவர்கள் இந்த விமர்சனத்தை டிஎம்கே மேல எடுத்து வச்சிருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல கொடுத்த ஸ்பீச்ல விவசாயிகள் இந்த ஆட்சி காலத்துல சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசியிருக்கிறாரு. அதே போல அந்த பிரச்சனைகளுக்கு டிவிகே ஆட்சி அமைக்கும் பட்சத்துல என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு டிவிகேவினுடைய விவசாயிகளுக்கான சில வாக்குறுதிகளையும் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ விவசாயிகளுக்கான விஜய் அவர்களுடைய வாக்குறுதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த வாக்குறுதிகள் சாத்தியம்னு நினைக்கிறேன். ஸோ விவசாயிகளுக்கான விஜய் அவர்களுடைய வாக்குறுதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த வாக்குறுதிகள் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா இல்ல சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.